சுதந்திரமாக மீன்பிடிக்க அனுமதிக்க கோரியும் வீதி மறைக்கப்பட்டதை கண்டித்தும் தியோ நகர் மீனவர்கள் நேற்று இரவிலிருந்து தொடர் போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். முல்லைத்தீவு கரையோர கிராமங்களில் ஒன்றான தியோ நகர் பகுதியின் பிரதான வீதியினையும் கடற்கரையினையும் இணைக்கும் இணைப்பு வீதியானது சில தரப்பினரால் மறைத்து வேலியிடப்பட்டுள்ளது. குறித்த வீதியினூடாக மீன்பிடிக்க செல்ல முற்பட்ட மீனவர்கள் வீதியானது வேலி அடைக்கப்பட்டு கற்கள் போடப்பட்டு மூடப்பட்டுள்ளது. அதனை கண்ட மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். பின்னர் தியோ நகர் மக்கள் ஒன்று கூடி குறித்த வீதித்தடைகளை வேலிகளை அகற்றியுள்ளனர். இது குறித்த பகுதி மக்கள் கூறும்போது, குறித்த பகுதியில் சுற்றுலா தளம் ஒன்றினை அமைத்துள்ள தனியார் நிறுவனம் ஒன்றும் தொடர்ச்சியாக மீனவர்களுக்கு தொல்லை கொடுத்து வருவதாகவும் தமது வளங்களை சுரண்டி வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். அத்தோடு தமது மீன்பிடி படகுகள் வலைகளை உள்ளே வைத்தே வேலைக்கு செல்லும் பாதையினை அடைத்ததாகவும் கரையோரத்தில் மீன்பிடிப்பதற்கு சுதந்திரமாக விடுவதில்லை என்றும் மீனவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அதிகாரிகளுக்கு முறையிட்டும் பயன் கிடைக்கவில்லை என்றும் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசாரும் உரிய முறையில் தீர்வினை வழங்கவில்லை என்றும் தமக்கான நிரந்தர தீர்வு கிடைக்கும் வரை தொடர் போராட்டத்தில் குறித்த இடத்தில் ஈடுபடப் போவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். குறித்த சம்பவ இடத்திற்கு முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராஜா ரவிகரன் நேரில் சென்று மக்களது பிரச்சினைகளை கேட்டறிந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். அப்ப இப்படி அவையிலண்டா ரோட்டை போட்டு இதுல மறைச்சு கொண்டு நிக்கிறோம். அப்ப எங்கட வீட்டுக்கார பொம்பளையில எல்லாம் வந்ததெல்லாம் வந்து சண்டையில் நாங்கள் தான் பிடிச்சி எல்லாம் முடிஞ்சுது. இப்ப எங்களுக்கு என்ன முக்கிய தேவைண்டா, எங்களுக்கு இந்த ரோட்டால போய் நிம்மதியா தொழிக்கிறதுக்கு இடம் வேணும். எங்களுக்கு இடமும் இதுலதான் வேணும். நாங்க வேற இடத்துக்கு போகவும் மாட்டோம். வந்த காலத்துல இருந்து எங்களுக்கு ஒரே அநியாயம் தான். இந்த நிறுவனத்தால அவ்வளவு நிறுவனத்தால எங்களுக்கு அநியாயம் தான் நடக்குது, தவிர ஒன்றுமே இல்லை. கச்சேரிக்கு போனா கச்சேரியில நீதி இல்லை. கச்சேரியில சொல்றாங்க அவங்க இடம் பண்ணி, கோர்ட்ஸுக்கு போலீஸுக்கு போனா அவங்க மாதத்துல இருக்கா எதனா ஒரு கேஸை கொடுத்து போலீஸுக்கு வர சொல்லுவாங்க. என்ன நீங்க அங்க போனீங்களா, ஏரோப்ளேனீங்களா அப்படின்னு. இந்த ஜீவிக்கிற தனம் நிரந்தரமான வசதியான தனம் இல்லை. நாங்கள் பின்னேரம் இங்க வளையத்தை வரும்போது வேலி அடைச்சு எங்கட ரோட்டை மறைச்சு வேலி அடைச்சிருக்கணும். இப்ப நாங்கள் பொம்பளையில் சேர்ந்து இந்த வேலியா கட்டினாங்க. வேலியா கட்டி இருக்கிறோம். எங்களுக்கு இந்த வாழ்வாதார பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணும். எங்களுக்கு கடல்ல தொழில் செய்யறதுக்கு எங்களுக்கு உரிமை வேணும். எங்களோட உரிமையை எங்களுக்கு பெற்று தரணும். எங்களோட வாழ்வாதாரம் பெற்று தர மட்டும் நாங்க இந்த இடத்தை விட்டு போக மாட்டோம். எல்லாரும் இதுல இருப்போம்.